தமிழ் மற்றும் தமிழர் நிலம் சார்ந்த செய்திகளை மாவட்ட வாரியாக தொகுத்து வழங்கும் நம்ம ஏரியா செய்தி அறிக்கைக்கு வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. நிலக்கோட்டை பகுதியில் சுமார் 60% அதிகமான விவசாயிகள் பூ சாகுபடி செய்கின்றனர். இங்கு சாகுபடி செய்யப்படும் பூக்கள் தமிழகம் எங்கும் அனுப்பப்படுகிறது. தண்ணீர் பற்றாக்குறையை தாண்டி விவசாயம் செய்த நிலையில் நிலக்கோட்டை பூச்சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 1 கிலோ மல்லிகை பூ 1000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியை அதிமுக மறுபரிசீலனை செய்துவிட வேண்டும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்குழுவின் தலைவர் PR பாண்டியன் இவ்வாறு கூறினார். மத்திய அரசினால் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள அதிமுக தோல்வி அடைந்திடும் எனவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு ஆதரவு அளிப்பது குறித்து வரும் 8ஆம் தேதி தஞ்சையில் அறிவிக்க உள்ளதாகவும் PR பாண்டியன் தெரிவித்தார். கன்னியாகுமரியில் நிலவும் கடும் வெயில் காரணமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 2 தினங்களாக கன்னியாகுமரியில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது. கோடை காலம் துவங்க முன்னரே வெயில் அனலாக வீசி வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலூரில் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்ட 2வரை போலீசார் கைது செய்தனர். மேலூர் நொண்டிக்கோவில்பட்டி பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். தனது பெயர் சேகர் என கூறிய அந்நபர் மது விற்பனையில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று 18ஆங்குடியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 30 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கொடைக்கானலில் நகராட்சிக்கு சொந்தமான குடிநீர் தேக்கத்தில் அனுமதியின்றி மீன்பிடிக்க சென்ற நபர் மது போதையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். ஆப்ரஹாம் என்பவர் தனது நண்பர்களுடன் மது அருந்திய பின்னர் குடிநீர் தேக்க பகுதியில் மீன் பிடித்துள்ளனர். போதை தலைக்கேறிய நண்பர்கள் குடிநீர் தேக்கத்தில் குளித்துள்ளனர். அப்போது ஆப்ரஹாம் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. திருமணம் முடிந்து ஓராண்டு ஆகியுள்ள நிலையில் கடந்த வாரம்தான் ஆப்ரஹாமிற்கு பெண் குழந்தை பிறந்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் சோகத்துடன் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் 187வது அவதார தினத்தையொட்டி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் நடைப்பயணமாக வருகை புரிந்துள்ளனர். விடிய விடிய நடைப்பயணமாக வந்த பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் உணவு, குடிநீர் உள்ளிட்டவைகளை அப்பகுதி மக்கள் வழங்கி வரவேற்றனர். இந்நிலையில் இன்று அவதார தினத்தையொட்டி சிறப்பு பேரணி நடைபெறவுள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் அருகே பெரிய பேராளியில் மருத்துவ குணம் கொண்ட நித்திய கல்யாணி பூவின் விளைச்சல் வெகுவாக குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இப்பகுதியில் 10 விவசாயிகள் ஒன்றிணைந்து மருத்துவ குணம் கொண்ட நித்திய கல்யாணி பூவை பயிரிட்டுள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கடந்த ஆண்டை காட்டிலும் விளைச்சல் வெகுவாக குறைந்தது. ஏக்கருக்கு 600 கிலோ வரை கிடைத்த சாகுபடி தற்போது 350 கிலோ வரை மட்டுமே கிடைப்பதால் விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் பாதிப்படைந்துள்ளனர். அரசே நித்திய கல்யாணி பூவிற்கான விலையை நிர்ணயம் செய்திட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தமிழகம் மற்றும் புதுச்சேரி அடங்கிய 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டி கோவையில் அதிமுக ஆதரவாளர் நூதன பிரார்த்தனையை மேற்கொண்டார். தங்க நகை கடையில் வடிவமைப்பாளராக பணியாற்றி வரும் ராஜா என்பவர் கோவை குனியமுத்தூர் பகுதி கிணற்றில் பத்மாசன நிலையில் தண்ணீரில் அமர்ந்து 2 மணி நேர பிரார்த்தனையை மேற்கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுகவினர் அங்கு திரண்டு வந்து அவருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆரணி அருகே இறந்தவர் உடலை மயானத்திற்கு அடக்கம் செய்திட நெல் வயலில் இறங்கி சடலத்தை தூக்கிச் செல்லும் அவலம் நீடித்து வருகிறது. அவனியாபுரம் கிராமத்தில் விவசாயி பெருமாள் பிள்ளை என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் இறுதி சடங்குகள் நடத்தி மயானத்திற்கு கொண்டு சென்றனர். மயானத்திற்கு செல்வதற்கான பாதை இல்லாததால் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல் வயலில் இறங்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. மயான வழிபாதைக்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாகவும் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி பள்ளிமடம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 8 மாத ஆண் குழந்தை உட்பட 3 உயிரிழந்தனர். மிதிலைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சூரியகுமார் மனைவி, தங்கை மற்றும் 8 மாத குழந்தையுடன் சிவராத்திரி வழிபாட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டுச் சென்றார். பள்ளிமடம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மற்றொரு வாகனத்தில் வந்த தங்கமணி என்பவரும், சூரியகுமார், குழந்தை சுஜித் ரக்ஷன் ஆகியோர் உயிரிழந்தனர். ஐஸ்வர்யா, நாகவள்ளி ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில பொறுப்பாளர் சஞ்சய் தத் பேச மறுத்து அவசரமாக வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள், செயல் தலைவர் உள்ளிட்டோர் நீண்ட நேரம் பேசியதால் தொண்டர்கள் பாதி பேர் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இறுதியாக பேசிய கட்சியின் மாநில பொறுப்பாளர் சஞ்சய் தத் கோபத்தில் ஓரிரு வார்த்தைகளை மட்டுமே பேசி வெளியேறியது உள்ளூர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சியின் இலவச மருத்துவ முகாமில் கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முகாமில் பங்கேற்ற மக்களுக்கு இலவச கண் பரிசோதனை நடத்திய மருத்துவ குழுவினர் கண்ணாடி வழங்க 200 ரூபாய் கட்டணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் சமாதானம் செய்து இலவசமாக கண் கண்ணாடிகளை விநியோகித்தனர். சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் கடந்த மாதம் 12ஆம் தேதி கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அப்பகுதி சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரணை நடத்திய போலீசார் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட வேளச்சேரியைச் சேர்ந்த கருப்பாய் என்ற இளைஞரை கைது செய்தனர். அந்த இளைஞர் மீது வேளச்சேரி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழிப்பறி வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. கோவில்பட்டி அருகே தனியார் பள்ளி ஆசிரியரை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ள சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆத்திக்கிணற்றைச் சேர்ந்த கணேசமூர்த்தி என்பவர் சில்லங்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து வந்துள்ளார். பாண்டவர் மங்கலம் பகுதியில் சென்று கொண்டிருந்த இவரை வழிமறித்த மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்து தப்பி ஓடியுள்ளனர். உறவினர் ஒருவரின் பெண்ணை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் கேலி கிண்டல் செய்ததை கணேசமூர்த்தி தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் தொடர்பாக கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடும் என அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அழகபுரத்தைச் சேர்ந்த சௌந்தர்ய பாண்டியன், மாரியப்பன் இருவரும் இருசக்கர வாகனத்தில் செங்கோட்டைக்கு சென்று திரும்பும்போது சாலை வளைவில் சிமெண்ட் லாரி எதிர்பாராத விதமாக மோதியது. இந்த விபத்தில் சௌந்தர்ய பாண்டியன், மாரியப்பன் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக கேசவபுரத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் திருமலை குமாரை கைது செய்துள்ளனர்.